வெல்கம்ஸ் டு மாருதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கனவா மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்காக கனவா மீன் வாங்கி நல்லா இது போல் கழுவிட்டு மஞ்சத்தூள்லாம் தடவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையானதுன்னு பார்த்தோம்னா 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஜீரகம், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு ஜீரகம் நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கட் பண்ணி வச்சிருக்க 1 மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சீக்கிரம் வதங்கி வர்றதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு இதை போட்டு நல்லா தக்காளி கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. பாருங்க, நம்ம இதுக்கு தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கவே இல்லை. ஆனா அந்த ஃபிஷ்ல இருந்து இவ்வளோ தண்ணி விட்டு நமக்கு வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மஞ்சள் சேர்த்துட்டோம். இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் இதை சேர்த்து நல்லா கிளறிக்கங்க. இந்த ஸ்குவிட் ரொம்ப நேரம் வேகக்கூடாது. 7 to 8 மினிட்ஸ் வெந்துச்சுன்னா போதும். ஏன்னா நிறைய நேரம் வெந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் நமக்கு. அதுக்காக இந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குருவோம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். லைட்டாக கிரேவி பதமாக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இன்னைக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இங்கே பாருங்கள், நம்ம கனவா மீன் குழம்பு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்த பிறகு பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையை தூணோம்னா நம்ம கனவா மீன் குழம்பு சூப்பராக ரெடி. கனவா மீன் குழம்பு இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மாருதிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Let every heart prepare him room. And heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing.